வணக்கம். நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல வேல்மாறல் பாடல்களுக்கு விளக்கம் பார்த்துட்டு வாரோம். இதற்கிடையில் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு பேசுவதாக ஏற்கனவே கூறியிருந்தேன். திருச்செந்தூரிலே இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முக்கியமான திருக்கோயில்கள் 3. ஒன்று வேலுகந்தம்பாள், இன்னொன்று சிவக்கொழுந்தீஸ்வரர், ஆனந்தவல்லி அம்பாள், அடுத்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருக்கோயில். இதிலே வேலுகந்தம்பாளுக்கு ஜூன் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சிவக்கொழுந்தீஸ்வரருக்கும் 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 2009லே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதாவது 2/7/2009 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் 11:15க்குள் இதற்கு முந்தைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதாவது 2009 கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகின்றன. 16 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 16 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த கும்பாபிஷேகம் என்று சொல்கின்றோமே, இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் என்றால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு காலத்தில் மாதாந்த வெள்ளிதோறும் முருகப்பெருமானை வழிபட வருவார்கள். அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. எனக்கு விவரம் தெரிந்த நாள்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இந்த மாதாந்த வெள்ளி மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த தமிழ் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதற்கப்புறம் மாசி திருவிழா, ஆவணி திருவிழாவிலே 7ஆம் திருவிழா, 8ஆம் திருவிழாவுக்கு கூட்டம் வரும். பக்தர்கள் எல்லாம் வருவார்கள். இந்த 2 திருவிழாவிலையும் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கப்புறம் கந்த சஷ்டி தான் இந்த திருச்செந்தூருடைய முக்கிய திருவிழா. ஐப்பசி மாதம் 6 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கந்த சஷ்டி திருவிழா என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலே பக்தர்கள் கூட்டம் என்பது வரும். அதற்கப்புறம் திருச்செந்தூரிலே ஒரு முக்கிய திருவிழா என்பது வைகாசி விசாகம். அந்த வைகாசி விசாக திருவிழாவிலே ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவார்கள் அந்த காலத்துல. குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள், அருப்புக்கோட்டை அந்த சைடுல ஏகப்பட்ட பக்தர்கள் விவரம் தெரிஞ்சு எல்லாம் மாட்டு வண்டியில வருவாங்க. அதுக்கப்புறம் பாத யாத்திரையா வருவாங்க. அவங்க காவடி எடுத்தே என்ன செய்வாங்க வருவாங்க. அப்படி வைகாசி விசாகம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்படி எத்தனையோ திருவிழாக்களுக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்திருப்பீர்கள். முருகப்பெருமானுடைய அருளை பெற்றிருப்பீர்கள். ஒரு 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு கண்டிப்பாக முருகப்பெருமானை தரிசிப்பது நாம் ஜென்ம ஜென்மத்தில் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணியம். இந்த ஜென்மத்தில் பிறவி பயன் பெற்ற பலனை அடைவது கும்பாபிஷேகம் காண்பது. கும்பாபிஷேகம் பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அதனால கும்பாபிஷேகத்திற்கு வர வேண்டும். இந்த கும்பாபிஷேகம் என்ன? எதற்காக? குறிப்பாக ஒரு ஆலயம் ஒன்று வேண்டும். ஆலயம் என்றால் என்ன? ஆ என்றால் ஆத்மா அல்லது பசு என்று பொருள். ஜீவாத்மா என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம். லயம் என்றால் ஒடுங்குதல். ஆன்மாக்கள் ஒடுங்கக்கூடிய இடம் இந்த ஆலயம். எல்லோரும் ஒடுங்கும் இடம் என்று பொருள்படும் ஆலயம். இந்த ஆலயம் என்பது எதற்காக என்று பார்த்தால் எல்லோரும் ஒருங்கு கூடி கடவுளை வழிபடுவதற்கு ஆலயம் என்பது அவசியம். குறிப்பாக இவை மந்திரபூர்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட வடிவங்களினுடைய வெளிப்பட்டு ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் இடம்தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகத்திலே அதுவும் குறிப்பாக சிவ ஆகமங்களிலே
எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் கர்சனம், பிரதிஷ்டை, உற்சவம், பிராயச்சித்தம் என்று 4ஆக வகுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை இருத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்குரிய ஒரு அமைப்பு ஆலயம். இதுதான் கர்சனம் என்பது. அந்த ஆலயத்தின் உள்ளே இருக்கும் பிம்பத்தில் மந்திர சக்தியால் சாநித்தியம் செய்யப்படுதல் பிரதிஷ்டை. அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிம்பத்திற்கு விசேஷ வழிபாடுகள் செய்வது, விழாக்கள் செய்வது, இவையெல்லாம் வந்து உற்சவம். இந்த கிரியை செய்யக்கூடிய உற்சவத்திலே தெரிந்தும் தெரியாத சில தவறுகள் ஏற்படலாம். அந்த தவறுகளுக்கு தக்க பரிகாரம் செய்தலே பிராயச்சித்தம் என்பதாகும். அதுபோல் இப்படி கலாகர்சனம், பிரதிஷ்டை, உற்சவம், பிராயச்சித்தம் என்கிறோம். இந்த கர்சனம் என்றால் என்ன என்றால் ஆலயம் அமைப்பது. கர்ப்பகிரகத்திலிருந்து அர்த்த மண்டபம் இப்படி பல மண்டபங்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகங்கள் 4 வகைகளில் செய்யப்படுகின்றன. இப்போ ஒரு இடத்துல கோயிலே இல்லை, புதுசா கோயில் கட்டுறோம். புதுசா கோயில் கட்டி புதிதாக விக்கிரகங்கள் எல்லாம் வைத்து நாம் கும்பாபிஷேகம் செய்து பூஜிக்கக்கூடிய முறைக்கு அனாவர்த்தனம் என்று பெயர். கோயிலே இல்லாம புதுசா அப்பதான் நம்ம உற்பத்தியே பண்றோம் கோயில. புதிதா கோயில் கட்டி புதிதாக சிலைகள் செய்து புதிதாக நாம் ஒரு கோயிலை உருவாக்கி அங்கு பிரதிஷ்டை செய்து செய்யக்கூடிய கும்பாபிஷேக முறைக்கு அனாவர்த்தனம் என்று பெயர். அதற்கப்புறம் ஒரு காலத்துல நம்ம ஏற்கனவே கோயில் கட்டியாச்சு. ஆனால் கொஞ்ச நாள் அங்க பூஜை நடக்கல. இயற்கையினுடைய சீற்றங்கள்னால அந்த கோயில்கள் வந்து பின்னப்பட்டு, சிதலப்பட்டு, அழிந்து சீர்குலைந்து இருக்கின்றது. ஆனால் அந்த கோயில்களை நாம் முன்போல என்ன செய்கிறோம்? சீர்திருத்து அந்த ஆலயத்தை வந்து நல்ல முறையிலே புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து பூஜிக்கக்கூடிய முறைக்கு ஆவர்த்தனம் என்று பெயர். முதல் வகை அனாவர்த்தனம், 2வது வகை ஆவர்த்தனம். 3வது வகை என்ன? கர்ப்பகிரகமாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், பிரகாரமாக இருக்கட்டும், கோபுரம், பலிபீடம் என்ன இப்படி நித்திய தோஜம், விக்கிரகம் இவைகள் எல்லாம் பின்னப்பட்டு இருந்தாலோ அல்லது அஷ்டபந்தனம் இல்லாதிருந்தாலோ அல்லது விமானத்திலே வந்து வர்ணம் அழிந்திருந்தாலோ பாலாலயம் செய்து திரும்ப மூலத்தில் பிரதிஷ்டிப்பது புனராவர்த்தனம் முறை. நிறைய கும்பாபிஷேகம் வந்து இந்த புனராவர்த்தன முறைதான். ஏனென்றால் விமானத்தில் வந்து நம்ம வர்ணங்கள் பூசுவது, கொஞ்சம் பழுது பார்ப்பது, பிரகாரங்கள் எல்லாவற்றையும் புதிதாக அமைப்பது, இதையெல்லாம் செய்வது புனராவர்த்தனம். இன்னும் சில இருக்கின்றது. அதாவது கர்ப்பகிரகத்தினுடைய பிரகாரம், அதாவது கொடிமரம் எங்க இருக்குதோ அந்த கொடிமரத்தை சுற்றி வரக்கூடிய பிரகாரத்துல உட்பிரகாரத்துல யாராவது மரணம் அடைந்தாலோ அல்லது அங்கு ஏதேனும் விலங்குகள் நாய், கழுதை, பன்றி போன்றவைகள் வந்து சூழப்பட்டு இருந்தாலோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அதற்கு வந்து அந்தரீத பிரதிஷ்டை, அந்தரீதமாக கும்பாபிஷேகம் செய்வது, அதாவது பிராயச்சித்தம். இப்படி ஒரு அசௌகரியம் நடந்து விட்டது என்பதற்காக பண்ணுவதற்கு பெயர் அந்தரீத பிரதிஷ்டை என்பதாகும். இப்படி ஆவர்த்தனம், அனராவர்த்தனம், புனராவர்த்தம், அந்தரீதம் என 4 வகைகளிலே என்ன செய்கின்றது? பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. 2/7/2009 கும்பாபிஷேகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுது என்றால் கிட்டத்தட்ட 2009 ஜூன் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழுக்கு ஆனி 12. கடந்த கும்பாபிஷேகம் ஆனி 12ஆம் தேதி 26/6/2009 வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி 28/6/2009, 29/6/2009, 30/6/2009, 1/7/2009, கடைசியில் ஆனி 18 2/7/2009 அன்று காலையில் 10:30 மணியிலிருந்து 11:15க்குள்ள கடந்த கும்பாபிஷேகம், இதற்கு முந்தைய கும்பாபிஷேகம் 2009 நடந்திருக்கு. பொதுவாக திருச்செந்தூரில் இந்த குடமுழுக்கு யாருக்கெல்லாம் நடைபெறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது மூலவருக்கு நடைபெறுகின்றது, சண்முகருக்கு நடைபெறுகின்றது,
ஜெயந்திநாதருக்கு நடைபெறுகின்றது, நடராஜருக்கு நடைபெறுகின்றது, குமரவடங்கப் பெருமாளுக்கு நடைபெறுகின்றது. இதுபோக பரிவார மூர்த்திகள் எல்லாத்திற்குமே நடைபெறுகின்றது. ஏன்னா முகப்பிலே பார்வதி தேவி இருக்கிறார், விநாயகர் இருக்கிறார். என்ன பரிவார மூர்த்திகள் தட்சிணாமூர்த்தியிலிருந்து பெருமாள் இருக்கிறார். வைணவ தலமாக இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோயில்களுக்கும், பரிவார மூர்த்திகளுக்கும் அததற்குரிய முறைப்படி இந்த கும்பாபிஷேகம் என்ன செய்கின்றது? நடைபெறுகின்றது. சிவாச்சாரியார்கள் செய்கிறார்கள், போத்திமார்கள் செய்கிறார்கள், பட்டாச்சாரியார்கள் செய்கிறார்கள். எல்லோருமே திருச்செந்தூரை சார்ந்த அனைவருமே இந்த கும்பாபிஷேகத்திலே மிகவும் ஈடுபாடு செய்கிறார்கள். குறிப்பாக திரிசூந்தரர்கள் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்குரிய நேரத்தை குறிப்பது, முகூர்த்தங்களை நிர்ணயிப்பது. அந்த திரிசூந்தரர்கள் தான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்குரிய நேரத்தை நிர்ணயிப்பது. இந்த முறை கூட அவர்கள் அபிஜித் முகூர்த்தத்தை குறித்து இருக்கிறார்கள் என்று செய்திகள் வாயிலாக நான் அறிந்தேன். அதற்கு முன்பு ஒரு முகூர்த்தம் செய்து குறித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதைவிட இந்த அபிஜித் முகூர்த்தத்திலே செய்தால், திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இந்த நேரத்திலே கும்பாபிஷேகம் செய்தால், அது மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஆட்சி செய்பவர்களுக்கும் எல்லோருக்குமே இந்த முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கும் என்று செய்தி வாயிலாக நான் என்ன செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். எனவே இன்னும் முகூர்த்தம் த்திற்குரிய பத்திரிகை அடிக்கப்படவில்லை. நான் கடந்த கும்பாபிஷேகத்தினுடைய பத்திரிகை என்னிடத்திலே இருக்கின்றது. நான் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். இந்த முறை பத்திரிகை இன்னும் அடித்து வரவில்லை. அப்படி வந்தால் அதையும் எடுத்து நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல என்ன செய்றேன், போடுறேன். இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்க எல்லாரும் வாங்க. இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு எப்படி ஆவணி திருவிழா, மாசி திருவிழால சண்முகர் உருகு சட்ட சேவையில கீழே இறங்கி அந்த மூலவர் முன்பு அமர்வதற்கு பதிலாக இப்பொழுது சம்மூலாசத்தில் அமர்ந்து சிறப்பான அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று எல்லா இறைவனும் ஒன்று சேர வீதி உலா வருவது இந்த கும்பாபிஷேகம் மட்டும்தான். எல்லாரும் ஆமா. நீங்க நடராஜர்லாம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய நடராஜர்லாம் வெளிவர்றது கிடையாது. ஆனால் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடராஜர் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கிறது. நடராஜர் வருவார். எல்லா இறைவனும் அந்த ஒரு சேர அந்த 4 மாட வீதிகளிலும் 4 ரத வீதிகளிலும் வருவது என்பது ஒரு பெரும் கண்கொள்ளா காட்சி. எல்லாத்தையும் பார்க்கறது ஒரு பெரும் காட்சி. ஏன்னா திருச்செந்தூர்ல குறிப்பா சண்முகர் வருவார், குமரவடங்க பெருமாள் வருவார், அலைவாய் உகந்த பெருமாள் வருவார். எல்லா இறைவனும் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா இறைவனும் நம்மை தேடி என்ன செய்கிறார்? வருகிறாங்க. அதனால பக்தர்களுக்கு என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள், கும்பாபிஷேகத்த பார்த்து முடிச்ச உடனே என்ன செஞ்சிராதீங்க, ஊருக்கு கிளம்பிராதீங்க. இரவு இருங்க. இரவு இருந்து எல்லா இறைவனும் அந்த கோயில்ல இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகளுக்கும் வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சிய பாருங்க. ஏன்னா, ஒரு சேர எல்லா இறைவனும் நம்மை அருள்பாலிப்பதற்காக வருகின்ற பொழுது, நாம் வீட்டுக்கு சென்று விட்டால் அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? அதனால எல்லாரும் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே, அந்த இறைவன் எல்லா இறைவனும் திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஜெயந்திநாதர், குமரவடங்கப் பெருமாள், நடராஜப் பெருமான், சண்முகர் எல்லா இறைவனும் ஒரு சேர அந்த வீதி உலா வருகின்ற பொழுது அவர்களை நாம் பார்த்து அவர்களுடைய அருளை பெற்றுவிட்டால், இந்த பிறவி மட்டுமல்ல, எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் அந்த அத்தனை பிறவியினுடைய வினைப்பயனும், கர்மாவும், பாவமும் நீக்கி அந்த முருகப்பெருமான் நமக்கு மேலும் 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 நம் வாழ்க்கையிலே உயரச் செய்வான். நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கந்தக்கடவுள் நம்மளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அதனால எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க. எப்படியாவது லீவு போட்டு 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வந்துருங்க. நான் 5, 6, 7 இந்த ஜூன் 5ஆம் தேதி நீங்க வந்துட்டேன்னா, ஒரு 2 நாள் யாகசால பூஜையில கலந்துக்கிடுங்க. 7ஆம் தேதி காலையில கும்பாபிஷேகம் முடிஞ்சு, இரவு லட்சார்ச்சனை நடக்கும், புஷ்பாஞ்சலி நடக்கும். அதுலயும் கலந்துக்கிட்டு, வீதி உலா வரக்கூடிய எல்லா இறைவனுடைய திருக்கோலத்தையும் நான் தரிசித்து, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். இந்த பாக்கியம் இனி எப்பொழுது கிடைக்கின்றதோ, அடுத்த கும்பாபிஷேகத்திற்கு எத்தனை பேர் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது.
அதனால இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை, இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கும்பாபிஷேகத்துல இருப்பாங்க. அடுத்த கும்பாபிஷேகத்துல அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் சொல்லப் போனோம்னா, என்னுடைய தந்தையார் 2009ல வேல்குந்தம்பாள் கோயில் கும்பாபிஷேகத்துல என் தந்தையார் என்ன செய்தார்? உயிரோடு இருந்தார். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த ஜூன் 6 கும்பாபிஷேகத்துல என்னுடைய தந்தையார் இல்ல. அதனால மனித பிறவி என்பது கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு வரப்பிரசாதம். இந்த பிறவியிலே இப்படி இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். ஜூன் 6ஆம் தேதி கண்டிப்பா திருச்செந்தூருக்கு வாங்க. ஏன்னா திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுடைய தாயாருக்கும், தகப்பனுக்கும் கும்பாபிஷேகங்கிற மாரி ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத சிவக்கொழுந்தீஸ்வரர் அவருக்கும் ஜூன் 6ல கும்பாபிஷேகம். அன்னை வேல்கந்தம்பாள், நீங்க வேல்மாறல் நான் பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை வழங்கிய வேல் உகந்தம்பாளுடைய கும்பாபிஷேகம் ஜூன் 6ஆம் தேதி இருக்கின்றது. எனவே அந்த ஜூன் 6ஆம் தேதி அன்னையினுடைய கும்பாபிஷேகத்தையும் என்ன ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத சிவக்குழந்தீஸ்வரர் கும்பாபிஷேகத்தை பாருங்க. ஏற்கனவே தூண்டி விநாயகருடைய கும்பாபிஷேகம் 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் முடிந்து விட்டது. ஏப்ரல் மாதம் தூண்டி விநாயகருடைய கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது. நான் கூட திருச்செந்தூர்காரன். என்னால தூண்டி விநாயகர் கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஏன் அவருக்கு தூண்டுகை விநாயகர் என்ற பெயர் வந்தது என்பதை என்னுடைய பதிவுல சுந்தரிக்கு அருளிய சுகுமாரன் என்ற ஒரு பதிவுல நான் போட்டிருக்கேன். ஏன் அவருக்கு தூண்டுகை விநாயகர்னு? ஏன்னா முருகப்பெருமான் உடைய காரியங்கள் எதை செய்தாலும் விநாயகரை வழிபடுவதுதான் முக்கியம். அதனால ஏப்ரல் மாதத்திலே விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று விட்டது. அடுத்து ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கின்றது. அதற்கப்புறம் எல்லாம் வல்ல சிவபெருமானாகிய சிவக்கொழுந்தீஸ்வரருக்கு ஜூன் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. பக்த கோடிகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய பக்தர்கள், அன்பர்கள், அடியவர்கள் எல்லோரும் இந்த திரு கும்பாபிஷேக காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காட்சி கிடைப்பது அரிது. ஏனென்றால் முதலிலே கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் ஆகும். ஏன் முதலிலே கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் ஆக்கிறீர்கள் என்று பார்த்தால், கோபுரம் என்பது இறைவனுடைய திருவடிக்கு சமம். நம்மளுடைய சாஸ்திரம் அப்படித்தான் கூறுகின்றது. கோபுரத்தை இறைவனுடைய திருவடியாகத்தான் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். எங்கிருந்து பார்த்தாலும் இறைவனுடைய திருவடி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கோபுரத்தை உயரமாக அமைத்தார்கள். திருச்செந்தூரின் எல்லையிலே வருகின்ற பொழுதே செந்திலாண்டவனுடைய திருவடி உங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே அடியவர்கள், மகான்கள் எல்லாம் கோபுரத்தை மிக உயரமாக என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். நீங்கள் ஸ்ரீரங்கத்துல பாருங்க, 234 அடி உயரம். திருச்செந்தூர் 127 அடி உயரம். இந்த கோபுரம் என்பது இறைவனுடைய திருவடிக்கு சமம். அதனால இறைவனுடைய திருவடியை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக முதலிலே கோபுரத்திற்கு அபிஷேகம், அதாவது பாதாதி கேசம் என்று சொல்வார்கள். இறைவனுடைய திருவடியில் இருந்து திருமுடிக்கு செல்ல வேண்டும். அதனால்தான் முதல்ல கோபுரத்திற்கு அபிஷேகம் ஆகின்றது. இறைவனுடைய திருவடியிலே அந்த புனித நீர் விடுவதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த புனித நீரின் அபிஷேகம் நம்முடைய திருமேனியிலே பட்டாலாவது இந்த பிறவியற்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். ஒருவேளை இந்த பிறவியிலே நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளும் இந்த திருமேனியில் புனித நீர் பட்டவுடன் நமக்கு கிடைக்கும். எல்லாம் அல்ல முருகப்பெருமான் நமக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லற் கலங்கிடுமே என்று சொல்வதைப் போல முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்பாலிப்பார். வாருங்கள், அலைகடலென திரள்வோம், ஆறுமுகனின் அருளை பெறுவோம். கும்பாபிஷேகத்தை கும்பிடுவதன் மூலம் நம் குறைகளெல்லாம் என்ன செய்யட்டும்? விலகட்டும். குறைகளை நிவர்த்தி செய்யும் குமரன் அருள் நமக்கு கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஜெயந்திநாதன் நமன் ஜெயத்தை அருள்பாலிக்கட்டும். குமரவடங்க பெருமாள் நம் குறைகளை எல்லாம் தீர்க்கட்டும். சண்முகர் நம் சங்கடத்தை எல்லாம் தீர்க்கட்டும். பால சுப்பிரமணியன் சுவாமி நம் குடும்பத்திலே பால் வார்க்கட்டும். எனவே எல்லோரும் திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு ஜூலை 5ஆம் தேதி நீங்கள் வந்துவிடுங்கள். ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். இந்த விழாவிலே நாம் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு மேலும் மேலும் பலத்தை அளிப்பான் என்று சொல்லி இந்த அளவிலே திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை பற்றி
உங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிந்த அளவிலே சொல்லி, நான் என்னுடைய கருத்தை நிறைவு செய்வது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். வழக்கம் போல நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன அமுக்குங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவுகளை எல்லாம் மற்றவர்களுக்கும் என்ன செய்யுங்கள்? ஷேர் பண்ணுங்க. அதுதான் மிகுந்த புண்ணியமாக இருக்கும். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு விளக்கத்தை, ஒரு கருத்தை எல்லோருக்கும் நீங்கள் பகிர்வதன் மூலம் முருகப்பெருமான் அருள் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.